ரவிக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுமே பதட்டத்தோட கிளம்புறாங்க. என்னாச்சுடா அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க அப்பா கேட்கும்போது, அப்பா நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. முத்துவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே விஷயத்த சொல்ல முத்து மீனா 2 பேருமே நேராக இங்கே ரவி சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எங்கள் ஸ்ருதி அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. ஸ்ருதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இங்கே ரவி தான் கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ரவி, அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது, நான் சொல்கிறேன் சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுதா வாசுதேவன் 2 பேருமே இங்கே பயங்கர டென்ஷன்லையும் அதே நேரத்தில் ஸ்ருதி திட்டான்ற வருத்தத்தில் நின்றுட்டு இருக்கேன். ஸ்டேஷனில் இருக்கவங்க இங்கே ரவியை கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் இங்கே தனக்கு தொழில் எதிரியா தனக்கு தொழில் போட்டியாக நினச்ச அந்த நீத்தோடைய ரெஸ்டாரண்ட்டை ஆள் வச்சு இங்கே கொளுத்திருக்காங்க. இப்போது அதனால் அக்கம் பக்கத்தில் இருந்த கடைகளில் இருக்கவங்க இதனால் தன்னுடைய கடைக்கும் பாதிப்பு வந்துடும். இப்படி தொழில் போட்டியாக இங்கே இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்களை நீங்கள் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி இங்கே பல விதங்களில் அப்போ தான் போலீஸ் கூப்பிட்டு இங்கே வாங்க சார் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பல பேர் இங்கே வந்து நிற்கிறாங்க. யார் சார் இவங்க, என்ன சார் விஷயம்னு சொல்லி கேட்க, உங்கள் ஒய்ஃப் இங்கே ஸ்ருதி தன்னுடைய தொழில் போட்டி காரணமாக அந்த நீத்தோடைய ரெஸ்டாரண்ட்டாக ஆட்களை வச்சு அடித்து கொளுத்திருக்காங்க, தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அதனால தான் இப்போ இவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இதனால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போதும் இங்கே ஸ்ருதியை பார்க்குறாங்க. ரவி ரொம்ப கவலையோடு பார்க்குறாங்க. சார் இதெல்லாம் பண்ணது ஸ்ருதி கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி மேலே தான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்ருதி தானே அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, அதை கொளுத்தினவங்க 2 பேருமே இப்போ சரண்டர் ஆகியிருக்காங்க. அவங்க 2 பேருமே இங்கே ஸ்ருதி தான் பண்ணதா சொல்லி அவங்களும் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரவிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இங்கே ஸ்ருதி இது எதையுமே பண்ணவே இல்லை சார். எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பண்ணது அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் சார். நீங்கள் விசாரிக்கிறதா இருந்தால் அவங்கள தான் விசாரிக்கணும், ஸ்ருதியை விட்டுருங்க சார் அப்படின்னு இங்கே ரவி கெஞ்சுறாங்க. ஆனால் ரவி கெஞ்சினாலும் கூட அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்க இங்கே ரவிக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் இங்கே பாருங்கப்பா, அங்கே தப்பு பண்ணவங்களே இங்கே வந்து செய்ய சொன்னது எல்லாமே ஸ்ருதிதான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இங்கே பாருங்கப்பா, தப்பு பண்ண 2 பேருமே அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஹோட்டலை தீ வச்சு எரிச்ச 2 பேருமே இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் செய்ய சொன்னது எல்லாமே ஸ்ருதிதான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் கோர்ட் மூலமாக பார்த்துக்கோங்க, நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, சார் சார் அதெல்லாம் எதுவும் வேணாம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு ஸ்ருதிகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி ஒரு வார்த்தை கூட இங்கே ரவிக்கிட்டையோ வீட்டில் அங்கே வந்து நிற்கிற யார்கிட்டையுமோ எதுவுமே பேசல. தான் அம்மா அப்பாவை பார்த்து முறைச்ச மாதிரி நிற்க பக்கத்தில் வந்து, ரவி போதுமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, ஸ்ருதி வாழ்க்கையை இங்கே சரி பண்ணுறேன்னு சொல்லி எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ள அவங்க இப்படி ஸ்ருதி மேலே எதுக்கு அப்பாண்டமா பழி போடணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ரவியும் இதெல்லாம் பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு கோபத்தோடு நின்றுட்டு இங்கே முறைச்சி பார்த்துட்டு இருக்க, ரவி இங்கே வாடா அப்படின்னு முத்த கூப்பிடுறாங்க. இங்கே பல குரலும் எதுவுமே பேச மாட்டுது. பல குரல் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் நின்றுட்டு இருக்கு. உண்மையிலையும் கோவம் இருக்கிறனால தான் பல குரலால் எதுவுமே பேச முடியலை. இது எதுவுமே ஸ்ருதி பண்ணலைன்னு நாம் நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு முத்துவும் கேட்குறாங்க. ஆமாம் ரவி, நான் இங்கே அதாவது ஸ்ருதி கூட இருக்கிறேன். ஸ்ருதிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்ருதி மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாகவே இந்த தப்பை எதுவுமே ஸ்ருதி பண்ணலைன்றதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் தப்பு செஞ்சவங்களே இங்கே நிற்கிறாங்க. அவங்களே சொன்னாலும் கூட இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க இங்கே தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிறத விட தப்பு செய்கிறதுக்காக அந்த ஆட்களை அனுப்புனாங்க இல்லையா, அவனுங்க சொன்னதை தானே இவங்களும் ஏற்றுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எனக்கும் அதாண்ட சந்தேகமாக இருக்குது. அவனுங்க வீடு தேடி வந்து இங்கே ஸ்ருதியோடைய அம்மா அப்பா கிட்ட பணத்தையும் வாங்கியிருக்காங்க. அது போக இப்போ இவனுங்க அவங்க தான் பண்ண சொன்னது எல்லாமே ஸ்ருதி தானே. ஸ்ருதி மேலே பழி போடுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அதுவும் இவ்வளோ நாள் கழித்து இப்போதைக்கு தன்னுடைய கிடைக்கும் பாதிப்பு இருக்குது, இதனால் தங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும்? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ரவியும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நீத்துக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே கால் பண்ணுறாங்க. சார் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்ல, அதில் அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திரும்ப ஒரு சர்ஜரிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார்னு சொல்ல, இங்கே வேறு வழி இல்லாமல் ரவி வந்து ஸ்ருதியை விட்டுட்டு போக முடியாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் முத்துவை பார்க்குறாங்க. டேய் நம்ம ஸ்ருதியை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு என்னமோ அதை நீ பார்த்தே ஆகணும்னு சொல்ல, டேய் முத்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல,
அப்படி ஏதாவது வாங்க போயிருந்தப்போ இங்கே கேமரா அது மூலமாக ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வீடியோவை எனக்கு அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்க, அது சரிதான்டா, ஆனால் அது எல்லாமே இங்கே ஸ்ருதிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்ததாக தானே அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, எல்லாமே எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது, எனக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ ஏதோ நினைக்கிறேன், நானும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பழகுரலுடைய அம்மா அப்பா கிட்ட போயிட்டு முத்து கேட்குறாங்க. வேறு வழி இல்லாத வாசுதேவனும் தன் வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்துட்டு அவனுங்க வந்தது பணம் வாங்கிட்டு போனதுன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ தான் ஸ்ருதி வெளியே நின்னதுமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இது போதுமா அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் முத்து வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு ரவிக்கு அனுப்பிவிடவும் செய்கிறாங்க. ரவி அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனதும் உள்ளே போகிறாங்க. ரவியும் உள்ளே போன ரவி அங்கே ஸ்ருதியை நீத்து வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்க. என்ன நீத்து உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, திரும்ப சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமாம் என்ன இது எதனால் ஏற்பாடு பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை ரவி எனக்கு சர்ஜரி எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு எத்தனை சர்ஜரி என்னுடைய உடம்பு தாங்கும், அதுவும் இப்போதைக்கு இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணது ஸ்ருதிதானு கேள்விப்பட்ட பிறகு என் மனசுக்கு அவ்வளோ சங்கடமாக போயிடுச்சு அப்படின்னு நீத்து சொல்ல, ஸ்ருதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதான் நானே விஷயத்தை கேள்விப்பட்டேன், ஸ்ருதி தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு அவளை ஸ்டேஷனில் பிடிச்சு வச்சுருக்காங்களாமே சொல்லும்போது, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லை ரவி, உங்கள் அண்ணன் முத்துன்னு தெரிஞ்ச போதே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காதனா உங்கள் ஒய்ஃப் ஸ்ருதி மேலே நான் எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், இது நான் பண்ணவே இல்லை அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேங்க ரவி. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இங்கே உள்ளே வராங்க. அப்போ நீத்து கேட்குறாங்க, என்னாச்சு ஸ்ருதி இப்போது ஸ்டேஷனில் எந்த நிலைமையில் இருக்காங்க, நான் ஏதாவது ஸ்டேஷனில் இருக்கவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்து வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரவியும் அதுக்கு அவசியமே இல்லை நீத்து அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை, இனி பிரச்சனை சரியாகிறதுக்கான வாய்ப்பு தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, என்ன சொல்கிற ரவி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ரவியும் என்னுடைய ஒய்ஃப் இங்கே எல்லா விஷயத்துக்கும் என்கிட்ட சண்டை போடுவான், பிரச்சனை பண்ணுவான், கத்துவான், திட்டுவான், ஆனால் ஒரு நாளும் அவள் அழுது நான் பார்த்ததில்ல. என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம்னா அது ஸ்ருதி அழுகிறது மட்டும்தான். அவள் என்னைக்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டாலும் அவள் அழுகக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினப்பேன். என்கிட்ட அவள் சந்தோஷமாக இருக்கணும், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அவளை நான் அழுது அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து நான் பார்த்துட்டேன். என்னால் அதை ஒரு நிமிஷம் கூட மறக்கவும் முடியாது. அதுக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் அதை நான் என்னால் மன்னிக்கவும் முடியாது. அதுக்கு அவங்க அம்மா அப்பாவே இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கவும் போகிறதில்ல. ஸ்ருதியை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடுவேற நீத்தோ, அதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமானவங்களுக்கு தண்டனைன்னு ஒன்று கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரவி, ஸ்ருதி ரொம்ப பாவம், அவங்க அம்மா அப்பா பண்ணதுக்கு ஸ்ருதி என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் தண்டனை அது அவங்களுக்கு தானே கிடைச்சாகணும். முதல்ல ஸ்ருதியை வெளியெடுக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணுமோ அதை பாருங்க அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணுங்க நீத்து அப்படின்னு சொல்லும் போதே போலீஸ் வந்துட்டு இங்கே வராங்க. நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வர போலீஸை பார்த்ததும் நீத்து அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்காங்க. இங்கே இதுக்காக வந்திருக்காங்க சார், நான் தான் ஏற்கனவே சொல்லி அனுப்பிட்டேன்ல, அது ஆக்சிடென்ட்னு எனக்கு அப்போ அதாவது இது எல்லாமே வேணும்னே பண்ணதுன்னு எனக்கு தெரியாது சார், ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்ததுன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ விஷயமே எனக்கு இப்போ தான் சார் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஆமாம் மேடம் நாங்களும் இப்போ தான் விஷயத்தை கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கிட்டே இருக்க அந்த வீடியோ எடுத்து போலீஸே காட்டுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது இங்கே ஸ்டேஷனில் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னது நீத்து தானே, இங்கே வாசுதேவன் கிட்ட பணத்தை வாங்கின ஆட்கள் நீத்துவை கோத்து விடுறது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே நீத்துக்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே நீத்துவுக்கு சப்போர்ட்டாக அந்த ஸ்ருதி மேலே தான் எல்லாத்தையுமே இங்கே பழிய போடவும் செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ வெளியே வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருக்க நீத்துவை மீட் பண்ணுறதுக்காக தான் அவனுங்க வந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா வாசுதேவன் கொடுத்த பணம் பத்தலை, அதை விட அதிக பணத்தை நாம் இங்கே நீத்துக்கிட்டேருந்து வாங்கலாம். நீத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ண சொன்னது அவங்க தானே சொல்லிட்டு நாம் நீத்துக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி வாசுதேவனை ஏதாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவனுங்க வந்திருக்கானுங்க. உள்ளே வந்தானுங்க. இங்கே அந்த நீத்துக்கிட்டே எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நாங்கள் தெரியாமல் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டோன்னு சொல்ல, யார் செய்ய சொன்னதுன்னு அப்போ தான் நீத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்திருந்த ஆட்கள் இதெல்லாம் பண்ண சொன்னது வாசுதேவன் சார் அப்படின்னு சொல்லும்போது தான் நீத்துக்கு ஒரு புதுசான ஒரு விஷயமும் முளைக்க தோணிருக்கு. அதாவது இதெல்லாம் பண்ண சொன்னது ஸ்ருதி தான்னு சொல்லி நீங்கள் ஸ்டேஷனில் போயிட்டு ஆஜராகுங்க, பிறகு உங்களை நான் வெளியே எடுத்துறேன், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிக பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவும் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் கடைக்கு பக்கத்தில் இருக்கவங்க பல பேர் எங்கள் ஸ்ருதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லி தான் இங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. அவனுங்க வந்தது பேசினது இங்கே நீத்துவை மீட் பண்ணுறதுக்காக வந்ததுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் பல இடங்களில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை தான் ரவி எடுக்கவும் செஞ்சுருக்காங்க. ரவி எடுத்து ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்க்கு அனுப்ப
போலீஸ் இதை நீத்துக்கிட்ட காட்டா நீத்து அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட இறக்கப்படுறதுக்கு எனக்கு மனசே வரல. உன்னை மாதிரியான ஆளுக்கெல்லாம் தண்டனை ஸ்டேஷனில் கண்டிப்பாக கிடைக்கும். சார், இந்த பொண்ணு எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேஷன்லேயே வச்சு நீங்கள் மெடிக்கல் பார்த்தாலும் பரவாயில்ல, இனி ஒரு நிமிஷம் கூட இது ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, கூட்டிகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கான்ஸ்டபிள் 2 பேர் அந்த நீத்துவை கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. என்ன ரவி, எங்கள் அப்பா உங்களுக்காக எவ்வளோ பெரிய பொறுப்பை உங்களுக்கு ஒப்படைச்சாங்கன்னு சொல்ல, உங்கள் அப்பா எனக்கு நல்லதை பண்ணாங்கன்னா அதை விட பெரிய கெட்டதை நீ எனக்கு பண்ணிட்டுருக்கே, இதெல்லாம் சரியில்லை. என் மேலே ஆசைப்பட்டதும் தப்பு, என் மனைவியை வெறுப்பேற்றினதும் தப்பு, இன்னைக்கு என் ஒய்ஃபை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கதும் தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி அந்த இடத்த விட்டு கிளம்பாம அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்க. ஸ்ருதி வா ஸ்ருதி போகலான்னு சொல்லும்போது ஸ்ருதி எதுவுமே பேசவே இல்லை. ரவி கிட்ட ரவியால் இதை தாங்கிக்கவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, இங்கே பாரு ஸ்ருதினே மண்டியிட்டு எங்கள் ஸ்ருதி கால் பக்கத்திலே உட்காரவும் செய்கிறாங்க. ஸ்ருதியும் அப்படியே என் கண்கள் இங்கே உட்கார கண்ணை தொடச்சி வர. ரவி, நீ ஒருபோதும் அழுகக்கூடாது. இன்னைக்கு உனக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில் பொறுப்பேற்றுக்கிறேன். தயவு செஞ்சு அழுகாத ஸ்ருதி, என்னால் அதை பார்த்துக்க முடியலை, என்னால் அதை தாங்கிக்கவும் முடியலை. அதுக்கான தண்டனை இந்த நீத்துக்கு கிடச்சிருக்கு. சார், இப்போ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என் மனைவி கிட்டே இங்கே மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். தப்பு பண்ணதை அவங்க அம்மா அப்பா, அதுக்கான தண்டனையை நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க. தப்பு பண்ணாத என் ஒய்ஃப் ஸ்ருதிக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கணும்? இப்படி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதே ஆட்களை இங்கே பணம் கொடுத்து இந்த நீத்துவும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணதானே சார் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல, என்னம்மா போனால் போகுது பெரிய எடுத்த பொண்ணேன்னு அமைதியாக இருந்துட்டு இருந்தா நீயும் கொஞ்சம் ஓவராக தானே பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னுடைய ஹோட்டலை தீ வச்சு எரிச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் காரணம் யாருமா? நீ தானே அப்படின்னு சொல்லும்போது, என்னாலெல்லாம் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நீத்து சொல்கிறாங்க. உன் மேலே ஃபேமிலியில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பத்தாத்துக்கு நீ ஆட்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள உன் பக்கமாக பேச வச்சதுக்கான ப்ரூஃப் இப்போ என் கையில் இருக்குது. இது எல்லாத்தையுமே என்னால் இங்கே கோர்ட்லையும் கொடுக்க முடியும். கொடுக்கறது என்னம்மா, நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுக்க தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்ல, என் உயிரை போனாலும் அந்த ஸ்ருதி கிட்ட என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியமே இல்லை இதோ, ஏன்னா ஒரு பொண்ணு என்னைக்கு தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மனசார மன்னிப்பு கேட்குறாள், அதுதான் மன்னிப்பாக இருக்குமே தவிர மற்றவங்க கேட்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ கேட்குற மன்னிப்பை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. ஒரு நாள் நீயே செஞ்ச தப்புக்காக வருத்தப்பட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதுக்கான நாளும் வரும். அதுக்காக நான் காத்துட்ருக்கவும் மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் நீ வருவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நீத்துவுக்கு பதில் பேச முடியாமல் நிற்க, இதை விட அவமானமும் வேற எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இதெல்லாம் நடந்தது யாரால? எல்லாமே உன்னால. உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனதை ஒரு பக்கம் நீ அழிச்சிட்ருக்க, அதைத்தான் பண்ணிகிட்ருக்க நீத்து. உங்கள் அப்பாவுடைய வளர்ச்சிக்கு நீ ஒருபோதும் உதவலை. இது உனக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் இதுதான் உண்மை. வா ரவி அப்படின்னு இங்கே ஸ்ருதி பேசிட்டு ரவியை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, செஞ்ச தப்புக்கான தண்டனை நீத்துவுக்கு ஸ்டேஷனில் கிடைக்க தான் செய்து